நீங்கள் விஜய் அவர்களை பற்றி தப்பா ஒரு வார்த்தை யாராவது பேசினாக்கா 1000 அடிகள். இது எங்க இருந்து விழுதுன்னு உங்களுக்கு தெரியுது? அவங்களுக்கு எனக்கு அந்த ஒரு வாரமா குவைத்துல இருந்து அனுப்பிச்சு குவைத் கத்தார்ல இருந்து அனுப்புறாங்க, நியூசிலாந்து இருந்து அனுப்புறான், ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளால இருந்து அண்ணே நாங்க கேரளா ஐடி விங்னு வச்சிருக்கிறாமா. தமிழ்நாட்டு கட்சிக்கு நீங்க என்னடா கேரளால வச்சு ஐடி விங் வச்சு நடத்துறீங்க? புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய இம்பாக்ட், எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? பாண்டிச்சேரியில இருந்து அனுப்புறாங்க, கேரளால இருந்து அனுப்புறாங்க, அண்டை ஸ்டேட், அண்டை மாநிலம், வெளிநாடுகள். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உலகம் முழுக்க இருக்கிறானுங்க பரவி. இது அடுத்த ப்ராக்ரஸ் எப்படி போகும்னாக்கா நிச்சயமா இது தேசிய கட்சியா வளரும். ஏன்னா ராகுலோடு இவர் நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது, ராகுல் ஒரு விஷயத்த நல்லா யோசிக்க ஆரம்பிச்சாரு. விஜய் அவர்களுக்கு கிரவுண்ட்ல எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு, எவ்வளவு பேர் அவருக்காக நிக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது, மாநிலத்தில் இருக்கிறது, 2 பேரும் சேர்ந்து எதிர்த்தாலும் ஒத்த நபரை ஒண்ணுமே செய்ய முடியலன்னு புரியுது. வருது யங்ஸ்டர்ஸ்மா. தளபதி அவர் விஜய் வந்து சினிமாவில் இருக்கும் பொழுது ஜாலியா சினிமா என்ஜாய் பண்ணோமா, ட்ரெயின்ல வந்தா டீசர் வந்துச்சுன்னா ஃபயர் விட்டமான்னு இருந்தானுங்க. அவர் எப்ப அது வேணான்னு விட்டுட்டு வந்தாரோ பசங்களும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அரசியல் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், கத்துக்க ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ இவ்வளவு நாட்டுக்கு எடுத்து வச்சுக்காங்களா இவ்வளவு பேர் சேர்ந்துன்றதை அதை புரிஞ்சுக்கிறாங்க.